வெல்கம் டு ரேபிட் மைன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர். ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி 2024. ஸோ இந்த மந்தில் எண்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸுக்கான வில்லிங்னஸை எல்லா காலேஜஸுக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜான்வரி எண்டில் இல்லை பிப்ரவரி மந்தில், மேக்ஸிமம் பிப்ரவரி மந்தில் எக்ஸாமினேஷன் நடைபெறும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸை எப்படி பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் நீங்கள் முதல் முறையாக பிஎட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறதால ஸோ எப்படி இந்த எக்ஸாமினேஷன்ஸை ஈஸியாக பாஸ் பண்ணலாம்ன்றதும், ஸோ கொஷின் பேட்டர்ன் முக்கியமாக பார்த்திங்கன்னா கொஷின் பேட்டர்ன் எப்படி உங்களுக்கு கேட்குறாங்க, ஸோ அதை எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணுறதுன்றதும், ஸோ எப்படி ஈஸியாக படித்து பாஸ் பண்ணுறதுன்றதை நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சேனல் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ பிஎட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கொஷின் பேட்டர்ன் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கொஷின் பேட்டர்னை பொறுத்தவரையில் நமக்கு 3 செக்ஷன்ஸாக கொடுப்பாங்க. ஸோ பார்ட் ஏல செக்ஷன் ஏல பார்த்திங்கன்னா எம்சிக்யூஸ், ஸோ 5 எம்சிக்யூஸ் எழுதணும். ஸோ ஈச் கொஷினுக்கும் 1 மார்க்கு கொஷின்ஸு, 5 மார்க் கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் நீங்கள் எழுதணும் அவுட் ஆஃப் 5ல். அதே போல் செக்ஷன் சியில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கும். 5 கொஷின்ஸ் எழுதணும் வித் இன்டர்னல் சாய்ஸ். 5 கொஷின்ஸ் எழுதணும், ஈச் 10 மார்க்கு, அதில் 50 மார்க்ஸ். ஸோ அப்போ இது எல்லாமே சேர்ந்தது பார்த்திங்கன்னா நமக்கு 5 1 மார்க்கு, 3 5 மார்க்கு, 5 10 மார்க்கு. ஸோ அப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா 70 மார்க்ஸ் நமக்கு டோட்டல் மார்க்ஸ் 70 மார்க்ஸு ப்ளஸ் இன்டர்னல் மார்க் 30 மார்க்ஸ் உங்களுடைய கல்லூரியில் உங்களுடைய காலேஜஸில் அந்த டீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் 70 மார்க்ஸுக்கு தான் பார்த்திங்கன்னா 70 மார்க்ஸுக்கு தான் நம்ம ரிட்டனாக எழுதுகிறோம். 70 மார்க்ஸுக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், 3 ஹவர் எக்ஸாமினேஷன்ஸாக நடைபெறும். ஸோ அப்போ அந்த 3 ஹவர்ஸ் நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது? டைம் மேனேஜை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நீங்கள் 10 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் 5 கொஷின்ஸ் எழுதணும். 5 கொஷின்ஸ் 10 மார்க்ஸை பொறுத்தவரையில் 5 கொஷின்ஸ் எழுதணும். 5க்குமே ஈச் இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 யூனிட்ஸ் தான் இருக்குது. அப்போ 5 யூனிட்லேருந்து 2 கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு யூனிட்லேருந்து 2 கொஷின் வரப்போகுது. அப்போ நீங்கள் எல்லா யூனிட்டையுமே நீங்கள் படிச்சுருந்துருக்கணும். ஸோ அப்போது ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் எவ்வளோ நேரம் எழுதலாம்? ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 500 வேர்ட்ஸ் ஆர் 5 பேஜஸ்ன்றதை கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் கம்பல்சரியாக மினிமம் 5 பேஜஸ் எழுதணும், 500 வேர்ட்ஸுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆவரேஜாக உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸை பொறுத்தவரையில் 2 ஹவர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் 5 கொஷின்ஸையும். ஸோ ஆவரேஜாக நீங்கள் 25 மினிட்ஸ் 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸில் இந்த எக்ஸாமினேஷன்ஸை 10 மார்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். 2 ஹவர்ஸில் நீங்கள் 10 மார்க்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதே போல் 5 மார்க்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு மேக்ஸிமம் 3 பேஜஸ் 2.5 பேஜஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ 250 வேர்ட்ஸுன்றது. ஸோ அப்போ ஈச் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கனாலும் இது ஒரு 45 மினிட்ஸ் வரும். ஸோ அப்போது இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும்னா, ஸோ 2 ஹவர்ஸு 120 + 45 மினிட்ஸ். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 165 மினிட்ஸ் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 1 மார்க்கை எழுதுறதுக்கு நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் எழுதினாலும் ஸோ மிச்சம் நமக்கு 5 to 5 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பேப்பர்ஸ் ஆன்சர் ஷீட்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அப்போது நீங்கள் 10 மார்க்கை பொறுத்தவரையில் 20 to 25 மினிட்ஸும் 5 மார்க்கை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக எக்ஸாமை எப்படி பாஸ் பண்ணுறது ஈஸியாக
ஈஸியாக எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நீங்கள் ரீகால் பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் படிக்கலாம். ஸோ பிஎட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக தான் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ அதால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணாலுமே போதும். ஸோ அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்மளுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையுமே தரோம். ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருப்போம், 5 மார்க் 10 மார்க்ஸ்ன்றது. அதே போல் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸையும் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இதில் எதையை வேணால் நீங்கள் ரீகால் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுன்றதை நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 3 யூனிட்ஸ் நீங்கள் படித்தாலுமே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இல்லை கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை மட்டும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸிலிருந்து மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலும் பாஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்று படித்தா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டை படிச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லேருந்து. இல்லை இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 3 to 4 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி படித்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் படித்தாலுமே பாஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ அதை பாருங்கள். மெயினாக நம்மளுக்கு ஒரு ஐடியா வரணும்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. அப்போ சிலபஸை வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸை நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரோம். அப்போ சிலபஸில் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் புக்கில் வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா கிடைக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.